ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னடான்னா, பாகிஸ்தான் வந்து சைனாவின் கைப்பாவையாக செயல்பட்டதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக இந்தியா அறிவிச்சது. சைனாவோட கருவிகள் செயலிழந்தனன்னு சொல்லி அறிவித்தோம் நம்ம. ஸோ இந்தியா வந்து சிந்தூர் ஆப்ரேஷனில் அதை நிலக்கொலையை செய்தது வெறும் பாகிஸ்தானோட விமானப்படையை மாத்திரம் இல்லை, சைனாவோட கருவிகளையும் டர்க்கியோட ஆயுதங்களையும் பாகிஸ்தானோட போர் புரியும் தன்மையும் மூணுத்தையும் நம்ம நிலக்கொலையை செஞ்சோம். 3 பேருக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பாடத்தை புகட்டணும். ஸோ இந்த 3 விஷயங்கள்ல இருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது என்னடான்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் வெறும் பாகிஸ்தானுக்கான ஒரு பாடம் அல்ல, சைனாக்கும் ஒரு பாடம், டர்க்கிக்கும் ஒரு பாடம். புரியுதுங்களா? ஸோ இந்த காரணகட்டங்கள் இருக்கிறதுனால சைனாவும் ஒரு விதத்தில் துடிச்சிட்டு இருப்பான், இந்தியா மேலே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. டைரெக்டாக அவன் எப்பயும் பண்ண மாட்டான். அவனுக்கு இருக்கக்கூடிய கைப்பாவை வந்து எப்பயுமே பாகிஸ்தான் ஒரு கைப்பாவை தான்.